ஜாதகத்தில் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் 2, 4, 6 இந்த 3 பாவங்களில் ஏதேனும் ஒரு பாவத்தில் இருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இவர் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் மிகவும் தெளிவாக பார்க்கலாம். 2ஆம் பாவத்தில் சூரிய பகவான் யாரோட ஜாதகத்தில் சூரியன் லக்னத்தில் இருந்து 2ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கின்றதோ அவர்கள் பணம் சேமிப்பு சார்ந்த பிரச்சனைகள், மணி சேவிங் ப்ராப்ளம் என்பது இருக்கும். இவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை இவர்களால் சேமித்து வைக்க முடியாது. இவர்கள் கையில் பணம் நிற்காது. மேலும் இவர்கள் சம்பாதிக்கின்ற பணத்திற்கு, வருமானத்திற்கு அதிகமான செலவுகள், தேவைகள், விரைய செலவுகள், வெட்டி செலவுகள், பண தேவைகள், பண கஷ்டங்கள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று இவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், இவர்கள் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள், கடமைகள், தேவைகள் என்பது இவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும். அதாவது 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்றால் இவர்களுக்கு 35,000 ரூபாய், 40,000 செலவுகள், தேவைகள் இருக்கும். விரைய செலவுகள் என்பது இவர்கள் இருக்கும். இவர்கள் சம்பாதிக்கும் பணம் என்றைக்குமே இவர்கள் போதாமல் இருக்கும். இவர்களின் வருமானத்திற்கு அதிகமாக செலவு, தேவைகள் என்பது இவர்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தில் இவர்களால் சேமித்து வைக்கவே முடியாது. பண கஷ்டங்கள், பண விரயங்கள் என்பது இவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். சூரிய பகவான் யாரோட ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் இருந்து 4ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கின்றதோ இவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து, நிலங்கள் சார்ந்த விஷயங்களின் மூலமாக பண கஷ்டங்கள், பண இழப்புகள், பண செலவுகள், விரைய செலவுகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதாவது கடன் வாங்கி, சீட்டு எடுத்து, லோன் எடுத்து இவர்கள் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து, நிலங்கள் வாங்கும் நிலைமைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். இவர்கள் கடன் வாங்கிட்டு, சீட்டு எடுத்து, லோன் எடுத்து வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து, நிலங்கள் வாங்கினார்கள் என்றால் பிறகு அந்த கடனை அடைக்க இவர்களால் முடியாது. பிறகு இதன் மூலமாக இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், பண இழப்புகள், கடன் பிரச்சனைகள் இவர்கள் கண்டிப்பாக ஏற்படும். இவர்களுக்கு அடிக்கடி தேவையில்லாமல் வீடு, நிலங்கள், வாகனங்கள் இந்த விஷயங்கள் சார்ந்த வெட்டி விரயங்கள், பண செலவுகள், பண இழப்புகள் என்பது இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேலும் அம்மாவுடைய சொந்தங்கள், உறவுகள் மூலமாக பண கஷ்டங்கள், பண இழப்புகள், கடன் பிரச்சனைகள், வெட்டி விரைய செலவுகள் இவர்கள் கண்டிப்பாக ஏற்படும். இவர்கள் அம்மா வழி உறவினர்கள், சொந்தங்களை நம்பி பணத்தை கடன் கொடுத்தார்கள் என்றால் இவர்களுக்கு அந்த பணம் திரும்ப வராது. இழப்புகள், ஏமாற்றங்கள் தான் இவர்களுக்கு திரும்ப வரும். அது போன்ற அம்மாவுடைய சொந்தங்களிலிருந்து இவர்கள் பணத்தை கடன் வாங்கினார்கள் என்றால் இவர்கள் வாங்கிய பணத்தை அவர்களுக்கு திருப்பி செலுத்த முடியாது. பிறகு அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில், ஏமாற்றங்களில் தான் இவர்கள் வாழ்க்கையை சிக்குவார்கள். 6ஆம் பாவத்தில் சூரியன் யாரோட ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் இருந்து 6ஆம் பாவத்தில் சூரியன் பாவம் இருக்கின்றாரோ இவர்கள் யாருக்காவது பணத்தை கடன் கொடுத்தவர்களா என்றால் அந்த பணம் வராது, ஏமாற்றம்தான் வரும். அதே சமயம் யாரிடத்தாவது பணத்தை கடன் வாங்கினார் என்றால் வாங்கிய பணத்தை இவர்களால் அவளுக்கு எளிதில் திருப்பி கொடுக்க முடியாது, மிகவும் கஷ்டப்பட்டு விடுவார்கள். அதாவது கடன் கொடுத்தார்கள் என்றால் பணம் இவர்களுக்கு திரும்பி வராது. கடன் வாங்கினார் என்றால் வாங்கிய பணத்தை அவ்வளவு எளிதாக திருப்பி கொடுக்க முடியாது. இந்த 2 பிரச்சனைகளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக இவர்கள் சிக்குவார்கள். அதே பேர் சீட்டு, ஏலம், லோன், நகைகளை அடமானம் வைப்பது, வட்டிக்கு பணத்தை கொடுப்பது அல்லது வட்டிக்கு பணத்தை வாங்குவது, கிரெடிட் கார்டு வாங்குவது, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், கேம்பிளிங் இவற்றில் பணத்தை போட்டு இழப்பது, இது போன்ற ஏதேனும் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இவர்கள் சிக்குவார்கள். பிறகு அதன் மூலமாக வாழ்க்கையின் தேவையில்லாத பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தர்ம சங்கடங்கள், அவமானங்கள் இது போன்ற பிரச்சனைகள் இவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இவர்கள் வம்பு வழக்கு, அடித்தடி, சண்டைகள், கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களில் இவர் தலையிட்டார் என்றால் தீர்ப்பு, நியாயம் இவர் பக்கம் சாதகமாக வராது, அவர்கள் பக்கம்தான் சாதகமாக போகும் என்று தோற்று விடுவார்கள். மேற்கொண்டு இவரோட ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் இருந்து 2, 4, 6 இந்த 3 பாவங்கள் ஏதேனும் ஒரு பாவத்தில் சூரிய பாவம் இருக்கின்றதோ அவர்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கும் விஷயங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கையை பொருத்தமாக பாருங்கள், எல்லாம் மிக சரியாக இருக்கும். ஜாதகத்தின் சூட்சமை பொறுத்து எல்லாம் மிக சரியாக இருக்கும்.
இந்த சூட்சம லக்னத்தில் 2, 4, 6 பாவத்தோடு தான் பொருத்தி பார்க்க வேண்டும். ராசியிலிருந்து பொருத்தி பார்க்கக்கூடாது. லக்னத்திற்கு தான் இது